அலைக்கும் ஆல். இன்றைக்கி ஒரு ஈவினிங் போல் தான் விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா காஃபிக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் தான். என்னடா இது 5 கப்பு காஃபின்னு பார்க்காதீங்க. இன்றைக்கி என்னோடய அம்மா அப்பா அத்தைலாம் என்ன பார்க்க மின்ஹாவை பார்க்க வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான எல்லாருக்கும் காஃபி ப்ரிப்ரேஷன்ஸ் தான். அதுக்கப்புறம் நான் டின்னர் சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்லி கம்பல் பண்ணி உட்கார வச்சாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சும்மா லைட்டாக டிஃபன் ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஒரு சிக்கன் குருமா தான் பண்ண போகிறோம். ஸோ சிக்கன் குருமாக்கான ரெசிபி வந்து நம்ம என்னென்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சு ஆயில் போட்டாச்சு. ஸோ ஆயில் சூடான பார்த்திங்கன்னா பட்டை லவங்கம் இலாச்சி இது 3 கொஞ்சம் சூடானு பார்த்திங்கன்னா ஆனியன் போட்டு நல்லா வந்து வதக்குங்க. அதுக்கப்புறம் என்ன ஆஸ் யூஷுவல் சில்லி போடுறோம். சில்லி போட்டு சில்லி நல்லா வதக்கு. அதுக்கப்புறம் இது சைடு கேப்பில் பார்த்திங்கன்னா ப்ரான்ஸ்க்கான ப்ரிப்ரேஷன்ஸுமே போயிட்டு இருந்துச்சு. ஸோ ப்ரான்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன அந்த ஆனியன் கொஞ்சம் இது ஆகணுன்னே டொமேட்டோ போட்டு அண்ட் இஞ்சி பூண்டு போட்டு 2 வதக்கிக்கோங்க நல்லா சூப்பராக. அதுக்கப்புறம் இந்த சைடு கேப்பில் பார்த்திங்கன்னா ப்ரான் சூப்பராக மஞ்சள் தூள் மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் என்ன நம்மளோட சீக்ரெட் மசாலா அண்ட் கொஞ்சம் உப்பு இதெல்லாம் போட்டு சூப்பராக மேரினேட் பண்ணி வச்சாச்சு. அடுத்து நம்ம குருமாக்கு வாங்க. மல்லி புதினா இது 2 போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பார்த்திங்கன்னா சிக்கன் ஃபுல்லாக எடுத்து போட்டுட்டேன். பிகாஸ் நான் சிக்கன் போட்டுட்டு சிக்கனோட நல்லா வந்து ஜூஸினஸ் ஃபுல்லாக வந்து அந்த மசாலாவில் இறங்கணும். அதனால சிக்கன் ஃபஸ்ட் ஆட் பண்ணிவிடுவேன். ஆட் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் தான் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் உப்பு அதுக்கப்புறம் நம்மளோட சீக்ரெட் மசாலா சிக்கன் மசாலா மட்டன் மசாலா அண்ட் கரம் மசாலா. சரிங்களா? ஸோ ஆஸ் யூஷுவல் இது போல் ஃபுல்லாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து சிக்கனுக்கு மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா தேங்காய் எடுத்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலான்னு சொல்லி பிகாஸ் தேங்காய் அரைக்கணும்ல அது அரைச்சி இதில் ஊற்றிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். குருமா சூப்பர் கம்மன் ரெடி ஆகிட்டோம். அதில் நடுவில் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கிட்டேன் கரெக்டாக இருக்கணும்ல அது சூப்பராக இருந்துச்சுங்க செக் பண்ணும் போதே. அதுக்கப்புறம் நான் சூப்பரான வாவான நம்மளோட சிக்கன் குருமா ரெடி. அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட்டு ப்ரான்ஸ் ஃபுல்லாக வந்து ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் இட்லியும் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இட்லி ஊற்றவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சூப்பரான இட்லி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரான் ஃப்ரை நெக்ஸ்ட் என்ன சிக்கன் குருமா இடியாப்பம் இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. யாருக்கெல்லாம் உங்கள் அப்பா அம்மா போகும்போது ஆனந்த கணித் வந்து நிற்கும்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு எப்பயுமே அப்படி தான். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் டக்குன்னு வந்துடும்.